பொன் வேம்பையன், நாச்சிக்குளம், உதயமார்த்தாண்டபுரம். அல்லாவிற்கு பாராட்டோ புகழோ இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும், முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும் விழா எடுப்பதனுடைய நோக்கம் என்ன, கூடு எதற்காக எடுக்கிறார்கள் என்பதை பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும். ஐயா அவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம்கள் எதற்கு இந்த கூடு எடுக்கிறார்கள், இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது அந்த சந்தன கூடு நாகூர்லாம் நடக்கும்ல, நாகூர், ஏர்வாடி, இந்த மாதிரி ஊர்களில் எல்லாம் இந்த கூடு எடுக்கிறாங்க இல்லையா, இது எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது, முஸ்லீம்கள் செய்கிறார்களே தவிர இதற்கு இஸ்லாத்துக்கு முனை அளவுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஐயா அவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குறாங்க. ஒரே கடவுளுங்கிறீங்க, கடவுளுக்கு இணை இல்லைங்கிறீங்க, அப்போ எதுக்கு இந்த கூடு எடுக்கிறீங்கன்னு கேட்கறதுல இருந்த அது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றம்னு தெரியுது. இந்த கூடுலாம் என்னத்துக்கு எடுக்கிறாங்க, நாகூர்ல ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார், வாழ்ந்து நல்ல விஷயத்தை உலகத்துக்கு சொன்னார், சொல்லி இறந்து போயிட்டாரு. இறந்து போனவர் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதான் நாகூர் தர்காங்கிறது. நாகூர் தர்கா என்பது கடவுளுடைய இடம் கிடையாது. கடவுள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறது இல்லை. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனவரை கொண்டு அடக்கம் பண்ணி வைத்து அவருடைய சமாதியில நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லி கும்பிடுறாங்க. இதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. இதை ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. இது மாதிரியான நம்பிக்கைகளை தரைமட்டமாக்குறதுக்கு தான் நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றினாங்க. தெளிவா சொன்னாங்க, எந்த ஒரு மனிதருடைய சமாதியையும் நீங்கள் உயர்த்தாதீர்கள், எந்த ஒரு மனிதனின் சமாதியிலும் நீங்கள் பூசாதீர்கள், எந்த ஒரு மனிதனுடைய சமாதியிலும் நீங்கள் வழிபடாதீர்கள், எந்த ஒரு மனிதனுடைய சமாதியிலும் நீங்கள் கட்டடம் எழுப்பாதீர்கள். இப்படி சொன்னவர் நபிகள் நாயகம். சொன்னது மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் இந்த இறந்து போன மனிதர்களுக்கு சமாதி எழுப்பி பொருளாதாரத்தை பாழாக்குறார்களோ அவர்களை தண்டிக்கும் விதமாக எல்லா சமாதிகளையும் இடிச்சுட்டு வாங்க என்று கட்டளையிட்டவர் நபிகள் நாயகம். அதனால சமாதியை வழிபடுவதற்குத்தான் கூடு எடுக்கிறார்களே தவிர கடவுளை வழிபடுறதுக்கு இல்லை. அல்லாவுக்கு திருவிழாவெல்லாம் கிடையாது. பள்ளிவாசல்களில் திருவிழாவோ கூட கிடையாது. பள்ளிவாசல் வேற, தர்கா வேற. நீங்க நல்லா விளைஞ்சிருங்க. பள்ளிவாசல் என்று சொன்னால் அங்கே ஒண்ணுமே இருக்காது, சுத்தமான ஒரு இடம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸா இருக்கும். சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணி பக்கத்தில் இருக்கும். கை கால் முகத்தை எல்லாம் கழுவிட்டு அந்த சுத்தமான இடத்துல போய் வழிபாடு நடத்துவாங்க. வழிபடுறதுக்கு அங்கே ஒண்ணுமே இருக்காது. இதுதான் பள்ளிவாசல். ஐயா கேட்கறதெல்லாம் தர்காது. தர்காங்கிறது என்ன, அந்தந்த ஊர்ல ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்துட்டு போனா விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஆளையும் போட்டு அடக்கம் பண்ணி அவரையும் கடவுளாக்கி அவரையும் கும்பிடக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்கிடுறாங்க. அது திருவாரூரிலும் இருக்கிறது, முத்துப்பேட்டையில இருக்கிறது, நாகூர்ல இருக்கிறது, நீலவெளியில இருக்கிறது, மஞ்சக்குள்ளையில இருக்கிறது, பாப்பாவூர்ல இருக்கிறது, ஏர்வாடியில இருக்கிறது, திருச்சியில இருக்கிறது, மெட்ராஸ்ல 3 ரோட்லயே வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன, மனிதர்கள். இவங்கெல்லாம் யாரு, திருச்சியில தர்கா இருக்குன்னா அவர் ஒரு மனிதர், நாகூர்ல அவர் ஒரு மனிதர். இவர்களை நபிகள் நாயகத்தையே கும்பிடக்கூடாதுன்னு சொன்னா அவருக்கு பின்னாடி வந்த இவங்களை எப்படி கும்பிட முடியும், ஒரு முஸ்லீம் கும்பிட முடியும்? இஸ்லாமிய நான் முதல்ல முன்னுரையில உங்களுக்கு சொன்னேன், நீங்க இஸ்லாத்தை எங்களை பார்த்து தெரிஞ்சிடாதீங்க. எங்க ஆட்கள் ஒழுங்கா இஸ்லாத்தை கடைப்பிடிச்சிருந்தா இந்த நிகழ்ச்சி தேவையில்லை. முஸ்லீம்கள் ஒழுங்கா கடைப்பிடிக்காதனால இதை பண்றீங்க. இது இந்த நாட்டில் தான். சவுதி அரேபியாவில சமாதி கிடையாது, தொலைச்சு போடுவாங்க. சவுதி அரேபியாவில எல்லாம் உலகத்தில் எத்தனையோ நாடுகள்ல இஸ்லாம் இருக்கிறது. இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல மட்டும்தான் தர்காக்கள் இருக்கே தவிர அமெரிக்காவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்கே கிடையாது. ரஷ்யாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அங்க தர்கா கிடையாது. மொத்த அரபு நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, 55 நாடுகள்ல, அங்க தர்கா கிடையாது. இறந்தவர்களுக்கு வழிபாடு கிடையாது. தமிழக முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்களுடைய அறியாமல், அதனால அது இஸ்லாமுக்கு பொறுப்பு இல்லை.